ஸோ நம்மளுடைய பாசிபிள் பிளேயிங் 11 என்ன அப்படின்றது இந்த வீடியோல சொல்லிடலாம். ஆப்கானிஸ்தான பொறுத்தவரைக்கும் ரஹமனுல்லா குர்பாஸ் ஓப்பனர் அலாங் வித் இப்ராஹிம் சத்ரான் அண்ட் அத்தல் 1 டவுன்ல தர்விஷ் வந்துட்டு 2 டவுன்ல நம்ம இறக்குறோம். அண்ட் 3 டவுன்ல வந்துட்டு அவங்களுடைய நம்பர் 1 மிடில் ஆர்டர் பேட்டர்னா இப்போது இருக்கிற இந்த ஸ்குவாட்ல அவர் தான் சொல்லலாம். கரீம் ஜன்னத் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். அதுக்கு அடுத்ததான் ஒமர் ஜாய், ரஷீத் கான், முகமது நபி, கசான்ஃபர், நூர் அஹமத் அண்ட் ஃபசல் ஃபரூக்கி. இதுதான் நம்முடைய 11 பிளேயர்ஸ். அண்ட் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிளேயிங் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்சுமன் ரத், ஜீஷன் அலி, பாபர் ஹயத், நிசாகத் கான், அப்புறம் நம்ம மேத்யூ கோட்ஸி, யசீம் முர்தாஸ் த கேப்டன், எசான் கான், எசாஸ் கான், அதீக் இக்லால், அப்புறம் நஸ்ருல்லா ராணா அண்ட் ஆயுஷ் சுக்லா என்னுடைய ஃபேவரட் பிளேயர். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் பார்த்தோம்னா இந்த பக்கம் ரஹமுல்லா குர்பாஸ் அண்ட் அவங்களுடைய பவுலிங்ல ரஷீத் கான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹாங்காங்க்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜீஷன் அலியை சொல்லலாம். ஓப்பனர்ல அவர் அடிச்சு கொடுத்தாருன்னா சரியா இருக்கும். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அவங்களுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் சுக்லா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரே மேட்ச்ல 4 மெய்டன் போட்ட பவுலர் யார் அவர் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஏசியா கப்பை பார்க்கக்கூடிய இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங்.